தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற கடவுள் நினைத்து உருவாக்கப்பட்ட கூட்டணிதான் அதிமுக பாஜக கூட்டணி. தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர் சி.தா. செல்லப்பாண்டியன் பரபரப்பு பேட்டி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா அவர்கள் மூலமாக சென்னை வருகிறது. எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து அவர்கள் இருவரும் வருகின்ற 26 தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைவதற்காக சேர்ந்து நாம் கூட்டணி அமைப்போம் என்று சொல்லி இன்றைக்கு கூட்டணி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கூட்டணியை பற்றி எங்களுக்கு சம்பந்தமில்லாத மக்களுடைய சக்தியாக மக்களுடைய ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுக அரசு, இந்த நம்ம விடியல் தருவது என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கி வந்த இந்த ஸ்டாலின் அரசு அவன் குய்யான்னு கத்துறான். ஏற்கு சம்பந்தம் இல்லாம நான் கேட்கிறேன், நீ காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்திய முதல்ல இதே அம்மா இந்திரா காந்தி அம்மா மதுரைக்கு வரும்பொழுது அந்த அம்மாவை ரத்த காயப்படுத்தி NSV சித்தனுடைய ஒரு கண் போச்சு. ஆனா அதுக்கு பிறகு அதே கருணாநிதி நேர்வி மதுரை வருங்க நிலையான ஆட்சி தெரிஞ்சு சொல்லலையா? ஏன் நீ கூட்டணி வைக்கலையா? நான் கேட்க பிஜேபி கூட நாங்க என்ன கருத்துல போட வச்சு அதுக்கும் அந்த அம்மாவுக்கு மேல ஒத்த வந்திருக்கும் தப்பான குச்ச வார்த்தை பேசுறவர் தான் இந்த கருணாநிதி. இது இந்த உலகறியும். இன்னைக்கு அவன் தலைவன் பேசுற மாதிரிதான் அவன் தொண்டனும் பேசிட்டு இருக்கான். அன்னைக்கு பொன்முடி பேசிருக்கான் பாருங்க, ஒரு அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. ஒரு பெண்கிட்ட யார்ட்டையும் பேச முடியாது, அப்படி ஒரு மோசமான வார்த்தை. அதாவது இந்து சமயத்தினர், நான் ஒரு கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவன், ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவன் பட்டை போடுறதும் போடுறது ஒரு சைவ வைணவ மதத்தை எவ்வளவு கீழ்த்தரவா பேசுறோம் அவ்வளவு கீழ்த்தரவா பேசியிருக்கான். நீ இன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு மன்னிப்பு கேட்டேன்னு சொல்ற. நீ மன்னிப்பு கேட்டு ஏக்கு உன் சாரி என்ன செஞ்சிருக்கணும்? உடனே பதவி விட்டு எடுத்துக்கணும்ல. சும்மா கட்சி பதவி எடுத்து கண்களை கொண்டேன். இதே எடப்பாடியார் விடுவாரா? இந்த தவறு செய்ய விடுவோமா? ஆனா நாங்க இப்படித்தான் யாராவது பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னா நான் மக்களுடைய பிரதி மக்களுக்காக வாழ்கிட்டா ஏற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காக்க ஏற்கும். இன்னைக்கு எடப்பாடியார் கட்டி காக்க அழகா கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேசுவோம் முட்டாத்தவா பேசிருக்கான். இதை பேச்சாங்க அது நான் கேட்க அதாவது கற்பூர கனவு விளக்கமாக வச்சு அடிச்சா கூட அவர் தகும் பொன்முடிய. நான் கேட்க என்ன நீ எப்படி பேசிருக்க? எப்படி பேசலாம்? ஒரு வழக்கை பத்தி பேசலாமா இப்படி? அது என்ன இது? அந்த பேச்சலும் மக்களுக்கு சரியா தெரியாது, பெண்களுக்கு சரியா தெரியாது. தெரிய வந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாடே பத்தி எரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தை அந்த வார்த்தை. இதுக்கு முன்னால ஓசி பஸ் அவன் சொல்றான், ஓசி பஸ் வேற போடிய. நான் கேட்க ஒப்போட்டு காசா? மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு வரிப்பணம் போட்டுருக்காங்க. எல்லா எல்லாம் கூடிட்டு, தீர்வு கூடிட்டு, மின்சார கட்டணம் கூடிட்டு, பால் வரை கூடிட்டு, நம்ம பத்திரப்பள்ளி கூடிட்டு, எல்லாமே கூடிட்டு. ஆனா அந்த பணத்தை என்ன செஞ்சீங்க? என்ன பண்ணீங்க? நான் கேட்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு அம்மாவோட திட்டம், எடப்பாடி தந்த திட்டம் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? நான் கேட்க உங்களுக்கு எடப்பாடியார் 2500 ரூபாய் கொடுத்தாரு. நீ என்ன கொடுத்த? என்ன கொடுத்த? வெறும் பச்சரிசி, ஒரு புழுத்த பச்சரிசியும் ஒரு புழுத்த கரும்பும் வெறும் நம்ம சீனியை கொடுத்த. நான் கேட்க உங்களுக்கு யாராவது சீனி போடுவாங்களா? நம்ம ஊர்ல மண்டபம் போடுவோம், என்ன சக்கரை போடுவோம். உங்களுக்கு என்ன போடுன்னு தெரியாதவெல்லாம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டாயா? அப்ப இப்ப ஆட்சி நடக்குது. இப்ப வந்து எடப்பாடியாரு சரி, ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எச்சாரத்தை கொண்டு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பிஜேபியோட நம்ம கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கொள்கைக்கு விரோதமா இருக்காங்க. திடீர்னு கூட்டணி வச்சிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க? அதாவது எல்லாம் கேட்டுப்பாங்க. அதாவது யாருமே நடந்த எழுதி அரசியல நடந்த எழுதியும் கிடையாது, நடந்த நண்பனும் கிடையாது. உங்களுக்கு தெரியாது இல்ல? இதே நாங்க வந்து ராஜீவ் காந்தி இருக்கும் போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து காங்கிரஸோட கூட்டணி இருந்தாங்க. அது பிறகு இதே காங்கிரஸ் திமுக கூட போலையா? இப்ப இருக்கலையா? நான் கேட்க கொஞ்சம் அது தவறே இல்லை. கூட்டணி வந்து எப்பனாலும் ஏதோ எங்க எடப்பாடி அழகா சொன்னாங்களே, நல்ல கூட்டணி அமைத்து தருவேன் சொன்னாங்க. அதை நிறைவேற்றி இருக்காங்க. இது கடவுளால் உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டணி வந்து மக்களால் உருவாக்கப்பட்டது, கடவுளால் உருவாக்கப்பட்டது. கடவுள் இணைச்சதுதான் இது. அந்த அடிப்படையில் தான் இப்ப இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் விரோத சக்தி தான் இன்னைக்கு ஆண்டு இருக்கு.
நான் கேட்க இந்த கம்யூனிஸ்ட் என்னெல்லாம் பேசுறாங்க, ககரடுப்பா கண்டுபிடிச்சது கம்யூனிஸ்டுக்காரன் சொன்னவன் தான் திமுக உண்டா இல்லையா, சொன்னாமா இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன கம்யூனிஸ்ட் போற அவனுக்கு சாதம் அடிச்சுக்கிட்டு இருக்கா கேட்க கோயில் தேடிக்கிட்டு இருக்கு. இப்ப நாங்க தேவையில்ல, வாதச்சுதான் தேடிக்கிட்டு இருக்கு, கம்யூனிஸ்ட் தான் தேடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது தொழிற்சங்கம் இருக்கா? நான் கேட்கறது, இன்னைக்கு தூத்துக்குடியை எடுத்துக்கிடுவாங்க, பெரிய தொழிற்சங்கம் ஆர்மி மில், அந்த மில்ல எவ்வளவு தொழிலாளி வேலை பார்த்தாங்க, ஸ்பின்னிங் மில் எவ்வளவு தொழிலாளி வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு எங்க இருக்கு அந்த மில்லு? கிடையாது. ஏன்? இவங்க ஆட்சியோட நிர்வாகத்தை மோசமான நிர்வாகம். இன்னைக்கு அதான் அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு பெரியசாமி இருந்து அந்த யூனியனை பூரா கெடுத்து குட்டிச்சோறாக்கி இன்னைக்கு ஒண்ணுதானே அந்த மக்கள் பூரா கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்தாங்க. இல்லைங்க, உயிரை படம் வச்சு நம்ம அந்த மில்ல வேலை பார்த்தாங்க. ஒரு காலம் தெரியும் அந்த மில்ல வேலை பார்த்தா எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. அவனுக்கு என்ன ரசீது கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? இந்த சீராஜி வாங்கி கொடுத்துச்சா? என் ஒப்பாவோட தலைவரா இருந்தாரு, ஏன் வாங்கி கொடுக்கல? செய்யணும்ல. அவங்களுக்கு மக்களை பத்தி கவலையே கிடையாது. அவங்களுக்கு தன் மக்கள் நல்லா இருக்கணும். அதான் படித்து எம்ஜிஆர் சொன்னாரு, மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனைவி கொள்வாது தலைவர் படுத்தினார் எம்ஜிஆர் அன்னைக்கு சொன்னாரு. அதான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு மக்கள் விரோதமான ஆட்சி. இவரு நம்ம இப்ப பாருங்க, ஸ்டாலின் மகன் என்ன சொன்னாரு? நீட்டு தேர்வு ரத்து பண்ணிடுவாரு. எங்கிட்ட ரகசியம் இருக்கு சொன்னாரா இல்லையா? எங்கிட்ட அதுக்குரிய ரகசியம் இருக்கு, நான் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. நான் கேட்க, தம்பி ஒரே இது என்னப்பா ரகசியம்? இப்ப கோர்ட்டுக்கு போறேன், இப்ப சட்டமன்றத்துல தீர்மானம் போடுங்க. இந்த தீர்மானம் தான் நாங்க அம்மா